வணக்கம் மக்களே, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க், இந்த டிக்கெட் டு ஃபினாலே வீக்னாலே இந்த வீக்கில் யார் வின் பண்ணுறா அப்படிங்கிறது ஒரு பயங்கர ஒரு கியூரியாசிட்டியான ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே யார் வின் பண்ணியிருக்கா, அவங்க என்ன ஸ்கோர் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க அப்படி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, யார் இந்த டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணால் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, யார் வின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோ எண்டிங்கில் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ இன்னைக்கான டிக்கெட் டு ஃபினாலே, இந்த வாரத்துக்கான டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா, மஞ்சரி செய்த ஒரு சிறிய தவறுனால முத்துக்கு ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கு அப்படி தான் சொல்லணும். என்னென்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பாயிண்ட் வந்து ரயானுக்கு வந்து கூட போயிருக்கு. பட் என்ன ரீசன் எதனால அப்படின்லாம் நமக்கு வந்து தெரியல. பட் ஆனால் மஞ்சரி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மிஸ்டேக்னால வந்து பார்த்தீங்கன்னா ரயானுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால முத்துக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. இப்போ என்ன நினைஞ்சிருக்கோம், ரயானுக்கு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா முத்துக்கு என்னடா நல்லது அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஆமாங்க, கண்டிப்பாக அதுதான் உண்மை. என்னன்னா இந்த டிடிஎஃப் டாஸ்கில் வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரயான் தான் வின் பண்ணியிருக்காரு. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வின் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பாயிண்ட்ல வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா 21 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. சரி, 2வது பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து இருக்காப்புல. எத்தனை பாயிண்ட் கேட்டீங்கன்னா 19 பாயிண்ட். இதுலயே மஞ்சரி உள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட் தான் இருந்திருக்காங்க, 19 பாயிண்ட்ல. இப்போ மஞ்சரி 2 பாயிண்ட் கொடுத்ததுனால ரயான் வந்து பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட் எடுத்துட்டு முன்னாடி போயிட்டாப்ல, சரிங்களா? ஸோ இந்த வாரம் ரயானுக்கு ஓட்டுகள் அதிகமாக அவங்களே வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த டிவியே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும், 2 பேரை பலியாடு ஆக்கி விட்டுட்டு. பட் இந்த ரயான் அடுத்த வாரம் வீட்டுக்குள்ளே போனாலும் எந்த பயனும் இல்லை, சரிங்களா? ஏன்னா அதுதான் உண்மை. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவை அடிக்கிறதுக்கு, அதாவது இந்த கர்ணனை அழிக்க ஒரு ராக்கியை பிறக்க வச்சாங்கிற மாதிரி முத்துவை காலி பண்ணுறதுக்காக ரயானை கிளப்பி விட்டுருக்காங்க. யார் சில ஆர்மிஸ் எல்லாருமே சேர்ந்து, மெயினாக சௌந்தர்யா ஆர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரயானுக்கு ஓட்டை போட்டு ஏற்றி விட்ருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ரயானுக்குன்னு தனியாக ஃபேன் பேஸ் எல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரயானுக்கு ஓட்டு போட்டு நல்லா மேலே ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபைனலாக இந்த வாரம் ரயான் தாண்டிட்டாப்ல. பட் அடுத்த வாரம் இப்போ நீங்கள் இவங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் முட்டாள்தனம் கிடையாது, அவங்க தெளிவாக தான் வேலை பார்த்துருக்காங்க. முட்டாள்தனம்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அது வந்து அநியாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இவ்வளோ நாள் விளையாண்ட பவித்ரா ஜெனி இவ்வளோ நாள் கேமில் எப்படி விளையாண்டாங்க நமக்கு தெரியும். பவித்ரா ஜெனியை பல பேர் பிடிக்காம இருக்கலாம், அவங்க ரொம்ப பேசுகிறாங்க இப்போலாம், அது எல்லாமே ஓகே. ஆனால் கேம்னு வந்துட்டு அவங்க எப்படி விளையாண்டாங்கன்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு போனதுலேருந்து அவங்க சரியில்லாமல் பேசுறது மட்டுமே வேலையாக வச்சுருக்காங்க, சரியா? பட் அங்கே வந்து கேம்னு வந்து அவர் சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயரு. அவங்க வெளியே போகிறதுக்கு இந்த சௌந்தர்யா ஆர்மிஸ் இவங்களாம் வந்து காரணமாக இருக்காங்களே அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் நீங்கள் இவனுக்கு ஓட்டு போட்டுமே அடுத்த வாரம் பயனே இல்லை, சரிங்களா? அடுத்த வாரம் பிரயோஜனமே இல்லை. அட்லீஸ்ட் பவித்ரா ஜெனி வந்தாலும் இவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கு கேப்டனாக ஆக முடியல, டாப் 5லையாவது வந்தோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடையாவது போவாங்க. ஆனால் இவங்க ஓட்டை போட்டுட்டு அவனை கொண்டு வந்து அங்கே வந்து வச்சுட்டாங்க. அடுத்த ஃபினாலே வாரத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் ஃபினாலேக்கு வந்தாலுமே, ஃபினாலே அடுத்த வாரம் ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுவாப்பில். அதுக்கு அடுத்த வாரம் ஃபினாலேக்கு வந்தாலுமே ஃபினாலே வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக ஓட்டிங்னு ஒன்று இருக்கும். அந்த ஓட்டிங்கில் கண்டிப்பாக ரயானுக்கு புட்டுட்டு போயிடாது, வேஸ்ட்டு தான். டிடிஎஃப் பாயிண்ட் வந்து என்ன, கடைசி அது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தாங்க. டிக்கெட் டு ஃபினாலேனா அவ்வளோ இது பண்ணுறாங்க, அது கடைசி வாரத்தில் வைக்கிறதுனால அது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான். என்ன கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன். இதை வந்து ஒரு 10வது வாரத்தில் வச்சாங்க அப்படின்னா ஓகேங்க, இது ஒரு டிக்கெட் டு ஃபினாலே. 10வது வாரத்தில் ஸ்ட்ரைட்டாக 4 வாரம் தாண்டி போகிறது அப்படிங்கிறது கரெக்டு. 13வது வாரத்தில் டிக்கெட் டு ஃபினாலே வைக்கிறீங்க, 14வது வாரம் ஒரு வாரம், அந்த ஒரு வாரத்துக்கு அந்த 15வது வாரம், சரிங்களா? அந்த 2 வாரம் சஸ்டெயின் பண்ணுறதா இதில் முக்கியமாக அது பாஸ் எதுக்குன்னா அந்த ஒரு வாரத்துக்கு 14வது வாரத்துக்கு மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மாதிரி தான் நானும் பார்க்குறேன், சரிங்களா? இது அதே மாதிரியே கொடுத்துட்டு போயிருக்கலாம். பட் இதுக்கு ஒரு பெருசாக டாஸ்க்கு 10 டாஸ்க்கை வச்சு ஒரு இது பண்ணி சரி ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கினாங்க, அவ்வளோதானே தவிர இதை ரயான் இந்த டிடிஎஃப் எடுத்தது ப்ரோஜனம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதே மாதிரி முத்துக்கு போனதுக்கு நல்லது ஏன்டா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, போகலை நல்லது ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் முத்து நாமினேஷன் இல்லை, டிக்கெட் ஃபினாலே வாங்கி அடுத்த வாரம் நாமினேஷன் இல்லாமல் ஃபினாலே வீக்கு எல்லாருமே நாமினேஷனாக இருப்பாங்க. ஃபினாலே வரைக்கும் தான் அது ஃப்ரீ, 15வது வாரம் எல்லாருமே நாமினேஷனில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது முத்துக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி ஏதாவது மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் கண்டிப்பாக முத்து இந்த வாரம் ஃபினாலே டிக்கெட்டு ஃபினாலே எடுக்காது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரியா? ஸோ அதே மாதிரி ரயான் ஃபினாலேக்கு போனாலும் இப்போ போட்ட சௌந்தர்யா ஃபேன்ஸ் அப்போ சௌந்தர்யா இருக்கும்போதும் இல்லை அவங்களுடைய பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் இருக்கும்போது ரயானுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு போடுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ அதன் அடிப்படையில் வேஸ்ட்டு டிக்கெட் டு ஃபினாலே, அவ்வளோதான், சரிங்களா? இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு இவ்வளோ உயிரை போட்டு விளையாண்டது வேஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.